உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. அந்த ஐ ஜஸ்ட் a kid சாங் ட்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது வந்தப்போ. சரி அந்த சாங்க வச்சு நம்மளும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம்ன்ட்டு பண்ணேன். ஆனா இந்த லெவலுக்கு வைரல் ஆகும்ன்ட்டு நான் நினைக்கவே இல்லைங்க. இந்த மாதிரி சர்ச் எல்லாம் பண்றாங்க, தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. அந்த ரிலீஸ் ஆனப்போ தியேட்டர்ல எல்லாருமே கத்துன வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ டிஎம்ஸ் வந்துச்சு? அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லணும்ட்டு கண்மூடி திறக்கும்போது ஏதோ எனக்கு முடிஞ்ச ஒர்க்கு கவர் பண்ணியிருக்கேன். கண்மூடி திறக்கும் போது 400 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. அப்புறமா இந்த ரீல் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தா 16,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்பவே முடியல. எனக்கு அங்க நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா அதெல்லாம் மூவிக்காக எனக்கு தெரியவே தெரியாது. அது மூவின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா கியூட்டா நடிச்சிருப்பேன். இந்த ஹேர் ஸ்டைல் லைக் இந்த ஹேர் இந்த லெவல்ல இருக்கு, அதனால தான் இப்ப பண்ணா நல்லா இருக்கும்ட்டு தான் பண்ணேன். லாங் ஹேர் இருந்திருந்தா ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் கன்சிடர்ட் டூயிங் இட். இல்ல இவ்ளோ க்ளோஸ் ரிசம்பிளன்ஸோட வீடியோ எடுத்தாலே நிறைய பேர் இவ கிடையாது அந்த பாப்பா, லைக் திஸ் இஸ் நாட் ஹர், திஸ் இஸ் ஃபேக். ஒரு மலையாளம் ஆர்டிக்கல்ல பார்த்தா இவங்களோட ரியல் நேம் ஷர்மியான்னு போட்டிருக்காங்க. யார்கிட்ட பேசி அப்படி போட்டாங்களோ கூட எனக்கு தெரியாது. என்னோட ஒரிஜினல் நேமே பிரீத்தி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் ஸ்மார்ட்டா. கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து லிட்ரலி வந்து பயங்கரமாக இவங்க பேசின அந்த ஒரு வேர்டிங்ஸ் வந்து செம்ம ட்ரெண்டாக போச்சு. எல்லாரும் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சர்ச் பண்ணிகிட்டே இருக்க டைமில் அவங்களே வந்து நான் தான்ப்பா அது அப்படின்னு ஒரு அழகாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. டுடே வி ஹேவ் பிரீத்தி வித் அஸ். ஹாய் பிரீத்தி, வணக்கம். ஹாய், வணக்கம். ஸோ வந்து எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வந்து எங்க ஆடியன்ஸ்லேருந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க வந்து நிறைய தமிழ்ல பேசினா இட் வில் பி வெரி சூப்பர் டு ஹியர் ஃப்ரம் ஆர் சைட் ஆல்சோ. கண்டிப்பா. அங்க எங்க கொஞ்சம் தப்பு இருக்கும், மன்னிச்சிடுங்க. பட் ஓகே we will accept that. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க எப்படி தப்பா பேசினாலும் ஓகே தான். ஓகே. ஸோ பிரீத்தி, நீங்க வந்து பாத்தீங்களா, டிட் யூ எக்ஸ்பெக்ட் வந்து நீங்க போட்ட இந்த ஒரு வீடியோ இவ்வளோ ரீச் ஆகும், இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்ப்பாங்க அண்ட் லாட் ஆஃப் டிஎம்ஸ் வரும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லவே இல்லைங்க. நான் என்னோட இன்ஸ்டாகிராம ஆர்ட் ரெஸ்யூமே பண்ணலாம், நான் இப்போ பண்ண ஒர்க் எல்லாம் ஒன்னொன்னா போடலாம்னு அந்த ரீல்ல பண்ணேன். அந்த ஐ ஜஸ்ட் a kid சாங் ட்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது வந்தப்போ. சரி அந்த சாங்கை வச்சு நம்மளும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம்ட்டு பண்ணேன். ஆனா இந்த லெவலுக்கு வைரல் ஆகும்ன்ட்டு நான் நினைக்கவே இல்லைங்க. ஓகே. ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ரீசெண்டா ஆஃப்டர் வந்து விஜய் சார் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா நிறைய உங்களோட அந்த போட்டோ ஃப்ரம் பர்டிகுலர் தட் மூவில இருந்து உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு, அது வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து எல்லாருமே சர்ச் பண்ணாங்க, இவங்க எங்க இருக்காங்க, இந்த பாப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு சர்ச் பண்ணாங்க. பட் இந்த பாப்பா இவ்வளோ பெருசா ஆயிட்டாங்களா அப்படின்னு எங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. தேங்க்யூ. அவ்வளவு சர்ச் பண்ணாங்கன்ட்டு தெரியாது எனக்கு. அந்த சீன் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனது ஐ வாஸ் அவேர். ஆனா இந்த மாதிரி சர்ச் எல்லாம் பண்றாங்க, தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. அந்த ரிலீஸ் ஆனப்போ தியேட்டர்ல எல்லாருமே கத்துன வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இந்த லெவல்ல பிடிக்கும் தமிழ்நாட்டுல பீப்புள் கேட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ டிஎம்ஸ் வந்துச்சு ஆஃப்டர் த ரீல் நீங்க போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம்? லைக் ஐ கவுண்ட் பண்ண முடியலங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தா போயிட்டே இருக்கு. எல்லாம் ஸ்வீட் மெசேஜஸ். லைக் எனக்கு டைம் இருந்தா எல்லாருக்குமே தனியா ரிப்ளை கொடுப்பேன். ஆனா அது முடியாது இப்போ. அது பண்ணிட்டு இருந்தா நான் வேற எந்த வேலையும் பண்ண முடியாது. அதனாலதான் இன்னைக்குதான் அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லணும்ட்டு கண்மூடி திறக்கும் போது ஏதோ எனக்கு முடிஞ்ச ஒர்க்கு கவர் பண்ணிருக்கேன். அது பிடிக்கும்ன்றதான். that was my way of saying thank you. Like it means so much to me, and
எனக்கு டிஎம் பண்ணிருக்கவங்க, அப்புறமா என்னோட போஸ்ட ஷேர் பண்ணவங்க எல்லாம் பார்த்திருக்கேன். எல்லாம் அக்னாலெட்ஜ் பண்ணிருக்கேன். ஆனா இண்டிவிஜுவலா டிஎம் பண்ண முடியல. அதுக்கு லைக் ஐ ஹோப் தே வொன்ட் மைண்ட். எஸ். அண்ட் வந்து நெறைய பேர் வந்து உங்கள ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப வந்து லிட்டரலி வந்து உங்களோட ஃபாலோவர்ஸுமே நெறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஆஃப்டர் த சர்ச்க்கு அப்புறம் பிரீத்தி நீங்க தான் அப்படின்னு கண்டுபிடிச்சோனே லாட் ஆஃப் டாக்ஸ் எங்க பார்த்தாலும் உங்கள டாக் பண்றாங்க. அண்ட் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுது அந்த சேஞ்சஸ். ஒன் டேல வந்து இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா எவ்ளோ ஆயிருப்பாங்க? லைக் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட அக்கவுண்ட் பிரைவேட்ல இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு. லைக் நான் மியூசிக் எப்போ Okay. பப்ளிக் பண்ணலாம்னு நினைச்சேனோ அப்பதான் பப்ளிக் அக்கவுண்டா வச்சேன். ஒரு ஒரு 3-4 மந்த்ஸ் தான் ஆகுது பப்ளிக் அக்கவுண்டா சேஞ்ச் பண்ணி. 3-4 மந்த்ஸ் கூட கிடையாது. 1 மந்த் 2 மந்த்ஸ் தான் ஆகுது. நான் கவர் போஸ்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணப்பல இருந்து பப்ளிக் வச்சேன் அவ்வளவுதான். அதுக்கு ஒரு 400 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. அப்புறமா இந்த ரீல் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பார்த்தா 16,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. Like, Okay. நம்பவே முடியல. லைக் என்னோட கண்டென்ட் எல்லாம் நான் இப்ப அப்கிரேட் பண்ணணும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரீச் ஆகிறதுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த ஆமா பிரீத்தி தான் இந்த கண்டிப்பா. பிரீத்தின்னு தெரிஞ்சது. Yeah, like, என்னோட பெஸ்ட் ட்ரை பண்றேன் உங்களை எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. எஸ், எஸ். அண்ட் வந்து நீங்க ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சுல, பேக் டு நீங்க மீடியா வருது. நீங்க தான் அதுன்னு எங்களுக்கு தெரியறதுக்கு அப்படின்றப்போ, எங்க போனாங்க? இவ்ளோ நாள் எங்க இவங்க ஆளையே காணுமே அப்படின்ற டவுட் எங்க எல்லாருக்குமே இருந்துச்சு. எங்க போனீங்க? அஹ் அஹ் சில சுச்சுவேஷன்ஸ்னால லைக் ஐ ஹேட் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் மூவிஸ் அண்ட் அதுக்கப்புறமா அந்த சுச்சுவேஷன்ஸ் டிமாண்ட்னால நல்லா படிக்கணும், நல்லா ஜாப் ஆகணும், நல்லா செக்யூரிட்டியா இருக்கணும்ன்ட்டு அந்த மோட்டிவேஷன்லயே புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட ஃபேமிலி. அதனால நான் பேச்சுலர்ஸ் பண்ணேன், மாஸ்டர்ஸ் பண்ணேன், ஐடி ஜாப் வாங்கலாம்னு ட்ரை பண்ணேன். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு லைக் மனசுல லைக் ஐ வாஸ் திங்கிங் கான்ஸ்டன்ட்லி எனக்கு செட் ஆகுது நான் எதுக்கு சேஸ் பண்றேன். லைக் ஐ ஷுட் சேஸ் சம்திங் தட் இஸ் மை ஹார்ட்ஸ் டிசையர். சோ எனக்கு சின்ன வயசுல இருந்து மியூசிக் நான் ரொம்ப பிடிக்கும், பாடுறது நான் ரொம்ப பிடிக்கும். நானே சொந்தமா சாங்ஸ் எழுதுவேன். ஒரு 20 சாங்ஸ் வரைக்கும் எழுதி வச்சிருக்கேன் ரெடியா ப்ரொடியூஸ் Okay. பண்ணி போஸ்ட் பண்றதுக்கு. அப்புறமா அதான் இந்த மியூசிக் எல்லாம் பப்ளிக் பண்ணலாம் இப்போ. லைக் 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 ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஐ ரியலி லவ். லைக் 9 to 5 ஜாப் என்னோடது கிடையாதுன்ட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மைண்ட்ல. ஸோ Okay. சரி பண்ணலான்ட்டு லைக் அண்ட் ஐ ஆல்சோ ஹேட் திஸ் ஷார்ட் ஹேர். அதனால இந்த ஷார்ட் ஹேர் இருக்கும்போது அதை ரீக்ரியேட் பண்ணலான்ட்டு பண்ணேன். ஓகே. ஆக்சுவலி வந்து நெறைய பேர் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப சச் அ டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட்ன்னு நெனச்சுட்டாங்க. ஏன்னா, நீங்க அதே மாரி அந்த காஸ்டியூம்லேருந்து, ஈவன் ஹேர் கட் கூட நீங்க இதுக்காக பண்ணியிருக்கீங்களோ! அப்பா எப்படி வந்து இவ்ளோ ஒரு டெடிகேட்டடா இருக்காங்களே! அப்படின்னு நெனச்சுட்டாங்க. ஆக்சுவலி யா இந்த ஹேர் ஸ்டைல் லைக் இந்த ஹேர் இந்த லெவல்ல இருக்கு, அதனால தான் இப்ப பண்ணா நல்லா இருக்கும்ட்டு தான் பண்ணேன். லாங் Okay. ஹேர் இருந்திருந்தா ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் கன்சிடர்ட் டூயிங் இட். இல்ல இவ்ளோ க்ளோஸ் ரிசம்பிளன்ஸோட வீடியோ எடுத்தாலே நிறைய பேர் கண்டிப்பா. இவ கிடையாது அந்த பாப்பா, லைக் திஸ் இஸ் நாட் ஹர், திஸ் இஸ் ஃபேக். அதெல்லாம் பார்த்தா எனக்கு Okay. இவங்க யாரா இருப்பாங்க, அது நான் தான். அது நான் தான், நான் தான் அப்படி சொன்னீங்களா? இல்ல லைக் நம்ப முடியல. லைக் அந்த பாப்பா மாதிரியே நான் லைக் இப்போ எப்படி இருக்க முடியும்? லைக் க்ரோ ஆகுனா ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகும், எல்லாமே இருக்கும். லைக் இட்ஸ் லிட்டரலி மீ. அப்புறமா ஒரு ஒரு மலையாளம் ஆர்டிக்கல்ல பார்த்தா இவங்களோட ரியல் நேம் ஷர்மியான்னு போட்டிருக்காங்க. யார்கிட்ட பேசி அப்படி போட்டாங்களோ கூட எனக்கு தெரியாது. என்னோட ஒரிஜினல் நேமே பிரீத்தி தான். என் பேரு தான் அந்த மூவில வச்சிருக்காங்க. மூவிலயும் இருந்துச்சு. ஆமா. ஓகே. சோ வந்து நீங்க இதுக்காக ஹேர் கட் பண்ணல. ஆக்சுவலி நான் திருமலை போய் மொட்டை அடிச்சிருக்கேன். Okay, that's the truth actually. Okay. So அது நிறைய பேருக்கு தெரியல. ஜான்வரியில தான் பண்ணேன் அந்த வேலை. சாமியை நல்லா கும்பிட்டுட்டு லைக் என்னோட ஹேர் எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு நல்லா எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் கூட பிடிக்கும், லைக் ஷார்ட் ஹேர். அதனால லைக் சரின்ட்டு ஐ வாஸ் க்ரோயிங். அப்புறமா அந்த லைக் ஐ கேம் அக்ராஸ் தட் சீன். பார்த்தா ஆமா ஹேர் அந்த மாதிரி இருக்கு, இப்பதான் பண்ணணும். லைக்
சரி ரீக்ரியேட் பண்ணலாம், என்னோட ஆர்ட் ஒர்க் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வச்ச மாதிரி இருக்கும்ன்ட்டு நான் போஸ்ட் பண்ணேன். லைக் என்ன ஒரு ஒரு மேக்ஸிமம் 1000 லைக்ஸ் வருமோ இல்ல ஒரு 500 ஓகே. ஃபாலோவர்ஸ் ம். வருவாங்களோ நினைச்சேன். ம். Like, ம். ஆனா இந்த லெவலுக்கு இருக்கும்னு நினைக்கல. லைக் யூ ஹேவ் அ கிரேசி ஃபேன்ஸ். உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ பேர் உங்கள தேடிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலி வி காட் தட் ஐடியா அப்படின்னு எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லைக் உங்களுக்காக நான் இது பண்ணிட்டேன். லைக் நான் நம்பவே முடியலங்க. லைக் அந்த சின்ன சீனுக்கு இவ்ளோ இவ்ளோ விரும்புறல் வருதுன்னுட்டு எனக்கு நம்ப முடியல. எஸ். உங்களுக்கு அந்த டே ஞாபகம் இருக்கா? வந்து உங்களுக்கு இது சொல்லி தான் கூட்டிட்டு போனாங்களே, விஜய் சாரோட நீங்க ஆக்ட் பண்ண போறீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஸ்க்ரீன்ல இருக்க போறீங்க அப்படிலாம் சொன்னாங்களா? எனக்கு அங்க நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா அதெல்லாம் ம். மூவிக்காகன்ட்டு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நான் சச்சின் ஓகே. மூவி வர்றதுக்கு முன்னாடில இருந்து ம். பெரிய விஜய் சார் ஃபேன். அது எங்க ம். ஃபேமிலில எல்லாருக்குமே தெரியும். லைக் ரொம்ப அடம் பிடிச்சிருக்கேன். அந்த சேனல் ம். மாத்துனா இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. அப்புறமா என்னோட ஸ்கூல் வேன்ல எனக்கு தெரிஞ்ச அங்கிள்ஸ், ஆன்டிஸ் எல்லாருமே சும்மா அழு வைக்கிறதுக்கெல்லாம் என்ன ரொம்ப டீஸ் பண்ணிருக்காங்க. ம். லைக் ம். விஜய் சார் பேரு வச்சு. லைக் அப்புறமா ம். ஒரு நாள் அம்மா லைக் போய் விஜய் சார் மீட் பண்ணலாம் சொன்னாங்க. ஓகே. யார் வேணாம்னு சொல்லுவாங்க? ஓகே. அவ்வளவு க்ரஷ் இருக்கும் ஆ. போது அந்த ஏஜ்ல. சொல்லிட்டு சொல்லி போனேன். அப்புறமா அங்க எல்லாம் சொன்னாங்க லைக் இந்த மாதிரி குழந்தைகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட விளையாடிட்டு இரு. விஜய் சார் வந்து ம். உன்னை மீட் பண்ணுவாங்க. சோ ம். அதெல்லாம் எனக்காக நடக்குதுன்னு நினைச்சேன். மூவிக்காக எனக்கு தெரியாது. லைக் ஓகே. சும்மா அப்புறமா பார்க்க போயிருக்கீங்க. ஆ. ம். சும்மா பார்க்க ஓகே. போயிருக்கேன். ஆ. லைக் I've been a good girl and கிஃப்டா குடுக்குறாங்க விஜய் சாரோட மீட்டா ஓகே. நினைச்சேன் ஆ. அந்த ம். டைம்ல. ம். அப்புறமா இந்த மாதிரி பால் இருக்கும் சார் கிட்ட, நீ போய் கேளு அந்த ம். பால். அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் லைக் கண்டிப்பா சொல்லுவேன். எதுக்கு சொல்ல மாட்டேன். லைக் அது ம். நான் நம்புறேன். நானுமே அதான் அதனால ஃபீல் பண்ணேன். எஸ். அதான் ஆ. லைக் லைக் கண்டிப்பா சொல்லுவேன். எதுக்கு சொல்ல மாட்டேன். அப்புறமா லைக் I remember seeing him அந்த லைக் I was playing with the kids and then சைடுல பார்த்தா டோர் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்து ஹாய் சொன்னாங்க இப்படி. அவ்வளவுதான். ஓகே. லைக் ஃபிதா நான் அப்போ. லைக் that scene ரொம்ப ஸ்ட்ராங்கா ஞாபகம் இருக்கும் because like in that same time like I was also a massive Genelia Madam fan. Like அவங்க ரெண்டு பேரனா ஓகே. எனக்கு huge crush and I ம். was so ம். lucky to actually see them both in the same period of time. Like I was enjoying it. அப்புறமா அந்த அந்த சீன் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு கவுன போட்டு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுக்க வைக்கிறாங்க. ம். அழுவுற சொல்றாங்க. லைக் என்ன ம். நடக்குது புரியல. ம். சரி இவங்க என்ன சொல்றாங்க நான் செய்யலாம்ட்டு ம். லைக் I did all that. ஓகே. பட் உங்களுக்கு ஆனா அப்ப சொல்லி கூட்டிட்டு போல. இட் வாஸ் அன் ஆக்டிங். இது வந்து ஒரு படத்துக்கு வந்து நீங்க ஆக்ட் பண்ண போறீங்க. அப்படி எதுவுமே தெரியாது. ஐயோ எனக்கு லைக் ஈவன் இஃப் தே டோல்ட் மீ I didn't know what all that meant. லைக் ஆனா ஓகே. என்ன எதுவுமே தெரியாது. நான் 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 கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமா ஓஹோ அதெல்லாம் மூவிக்காக பண்ணாங்கல்ல. லைக் ஓகே. ஐ ஆ. ஹோப் விஜய் சார் knows that all my reactions were genuine. ம். அன்னிட்டு அப்ப நினைச்சேன். ஆனாலும் லைக் having that scene in my life's catalog is just such a blessing. அண்ட் வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் வந்து பயங்கரமா குழந்தைங்கள வந்து சூப்பரா பேம்பர் பண்ணுவாங்க. சாக்லேட்ஸ் வாங்கி குடுப்பாங்க. பயங்கரமா கொஞ்சுவாங்க. செட்லயுமே வந்து செம்ம ஜாலியா குழந்தைங்களோட விளையாடுவாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டுருக்கோம். அண்ட் நீங்க அந்த படம் பண்றப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து ஜஸ்ட் 5 தான்றப்போ, உங்களுக்கு ஏதாச்சும் மெமரீஸ் இருக்கா? சாரோட பர்ட்டிகுலரா ஆஃப்டர் அந்த லைக் உங்களோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசின விதமா இருக்கலாம். ஏதாச்சும் அந்த மாதிரி எனி ஸ்வீட் மெமரீஸ் ப்ளீஸ். ரைட். உண்மையா சொல்றேன். ஃபேடட் மெமரீஸா இருக்கு ஆஃப்டர் சீன் இன்டராக்ஷன்ஸ் எல்லாம். ஆனா ம். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க சார் அண்ட் ம். apparently he does that with all the kids he acts with. And then அந்த ஊட்டியில அந்த செட்டு ரொம்ப அழகா இருக்கும். ஃபுல்லா ம். கிராஸோட ஒயிட் ம். ஹவுசஸ் அந்த ஃபாக் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஸ்விங்ல like I was playing in that swing and then I remember Vijay sir walking across and I was like, ம். hi Vijay. Like that back then I called him Vijay or I don't know Vijay எஸ். uncle. எஸ். Like because I was ஓகே. just ஆ. a kid. ம். and then and then I said hi and then I played with his son and then I think I ஓகே. also interacted with his wife because they were all on the set.
ஓகே. அவங்கலாம் வந்திருந்தாங்களா அந்த செட்க்கு? வாவ்! சூப்பர். Yeah, like as far as I remember, not to all the sets, but just like For அந்த that particular ball scene scene. கிட்ட Okay. கண்டிப்பா வந்திருக்காங்க. Mm. Yeah. So yeah, I remember that. எஸ், எஸ். உங்களுக்கு வேற ஏதாச்சும் மெமரீஸ் ஞாபகம் இருக்கா? வேற ஏதாச்சும் சீன் நடிக்கிறப்போ, இல்ல வந்து ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, விஜய் சார் பக்கத்துல இருக்கிறப்போ நாங்க ஆக்ட் பண்றதே மறந்துருவோம். ஒரு செகண்ட் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். ஐ ஐ ஐ வில் லூஸ் மை மைண்ட். நான் வந்து டயலாக்ஸ்லாம் மறந்துருவேன். இப்படி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்க அப்ப ரொம்ப யங் வேற. நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்களா? சொன்ன டயலாக்கு எல்லாமே பண்ணிட்டீங்களா? அந்த உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. That was my only dialogue. Like if you see that movie scene properly, like ball, like எல்லா one word dialogues இருக்கும். Because I Okay. couldn't process the whole dialogue myself back then. Like now when I look back, I was like, அது மூவின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா கியூட்டா நடிச்சிருப்பேன். Like Maybe. that was just my Okay. yeah. Like if I was able to process it back then, இன்னும் நல்லா கியூட்டா இன்னும் அழகா like நடிச்சிருப்பேன். But now பார்த்தா it's okay. I was a kid. I forgive myself. எஸ், எஸ். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ல பார்க்க முடிஞ்சுச்சா சார பார்க்க? ஈவென்ட்ஸோ இல்ல அடுத்த வேற ஏதாவது ஒரு படங்கள்ல பார்க்க முடிஞ்சுச்சா விஜய் சார? It was just that Sachin movie, and then அதுக்கப்புறமா Okay. offer வந்தாலும் because of some situations and all the family matters, I was not able to take them up, except for Okay. one Sir படங்கள் movie. வந்துச்சா? Can you அது please எங்க அம்மா tell those movies names? I don't know about my missed opportunities, but there were definitely some missed opportunities. But I'm glad I was also in that Unakkum Enakkum something movie. Mm. Like I was Trisha Mom's like younger character. Younger version. Okay. Yeah, like now when I look back, it's like, oh wow, I have acted with Vijay sir and as a childhood character of Trisha Mom. It's a nice Yes, one. yes. எஸ். ஓகே. அண்ட் வந்து இப்போ நீங்க ஒரு சில படங்கள்ல ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அத அப்படியே கேட்ச் அப் பண்ணி தே வில் கேரி அவுட் ஃபார் அதர் ஃபிலிம்ஸ். அடுத்தடுத்த படங்கள்ல வந்து அவங்க இருப்பாங்க. இல்ல வந்து சீரியல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். பட் உங்க ட்ராக் டோட்டலா வேற மாரி இருந்துச்சு. Yeah, yeah. அதான் சொன்னேன் இல்லைங்க. Like because of those private matters, Studies. like movie-க்கு break, like I had to put a break to movies because of those situations which were beyond my control. And அதுக்கப்புறமா even my family was like, oh, we should have like பண்ணிருக்கணும், விட்டிருக்கணும். ஆனா அந்த டைம்ல அது முடியல. So it's okay. Like even without that track in movies, I still had an amazing path myself. Yes. Like so, I am happy how maybe if I hadn't disappeared like that, this reel wouldn't have gone viral like this. Yes. எஸ். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா? இந்த ரீல் வந்து சார் கண்ல பட்டா நல்லா இருக்குமே. மேபி நம்மள பார்த்தா நல்லா இருக்குமே. நமக்கு பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எப்படி இருக்குமே? அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? ஆஃப்டர் த ரீல் காட் வைரல். Like I would really want him to see it, but I don't want him to think, like I'm using his fame or doing this for media attention, because that was never my intention. Yes, yes. என்னோட artwork நான் போடணும்ன்ட்டு தான் போட்டேன். Like I've always been like ஆமா நான் தான் அந்த பொண்ணு சச்சின் படத்துல நடிச்சிருக்கிறதுன்ட்டு நான் யாருக்குமே அவ்வளவு பப்ளிக்கா சொன்னது இல்லை. except when they became my close friends. So Okay. like I've always kept that part எதனால அப்படி? silent. சொன்னா ஷோ ஆஃப் மாதிரி இருக்கும். லைக் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்பாங்களோன்ட்டு ஒரு Okay. பயம். So That- அதனால that- நான் யாருக்கும் சொன்னதில்லை. லைக் அதுக்கப்புறமா அது சொன்னா என்ன ஆச்சு, அதுக்கப்புறமா ஏன் இப்படி வந்துட்ட, ஏன் அப்படி போயிட்டா, அந்த ஹிஸ்டரி எல்லாம் லைக் ஐ ஹேவ் டு டெல் them. So அதுக்கு Yes, சும்மா yes, லோக்கியாவே yes. புரியுது. வச்சுட்டா. Yeah, அத சும்மா பத்தி சைடுல தெரியாமே வந்துட்டா கேட்க மாட்டாங்க. லைக் எனக்கு தெரியும் அந்த சீன் எவ்வளோ லைக் how much people love it. அது மட்டும் போதும் எனக்கு. நட்டு லைக் I was like that. Yeah, I would really be happy if Vijay sir sees this, and I would also very importantly wish for him to think this is not for attention. Honestly, this is just real admiration. கண்டிப்பா. சரி, அந்த ஒரு ஃபேமஸ் பாப்புலர் சீனை இப்ப திருப்பி வந்து ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டயலாக் மட்டும் ப்ளீஸ். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இத.
பிகாஸ் வி ஆனா ஆல் இப்படி லைக் ஒரு டைஹார்ட் ஃபேன் ஆஃப் தட் பர்டிகுலர் டைலாக். பிகாஸ் வந்து சீரியஸா அது ரியல் லைஃப்ல பயங்கரமா கனெக்ட் ஆகும். சாரை பாக்குறப்போ இப்பயுமே வந்து எந்த இடங்கள்ல பார்த்தாலுமே உங்க ஸ்மைல் அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் அந்த மீமோ இல்ல உங்களோட போட்டோவை நம்ம கடக்காம போக முடியாது. டெஃபினெட்லி. ஆனா அந்த மூவில அது என்னோட வாய்ஸ் கிடையாது. லைக் இஃப் ஐ வாஸ் ஓகே. அவேர் ஆஃப் தட் சீன், அந்த அது மூவிக்காக அந்த அந்த நாலேஜ் எனக்கு அப்போ இருந்திருந்தா என்னோட வாய்ஸே டப்பிங் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த சீனை ஷூட் பண்ணதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. லைக் பிகாஸ் ஐ வாஸ் நாட் கோஆர்டினேட்டிங், ஐ வாஸ் ஜஸ்ட் அ கிட். ஓகே ஓகே So I think டப்பிங்க்கு வேறயாச்சும் வாய்ஸ் பண்ணா ஈஸியா இருக்கும்ட்டு I think they just did somebody else's voice. ஓகே. Yeah. சரி, இப்போ உங்க ரியல் வாய்ஸ்ல நீங்க சொல்லிடுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இருக்குல்ல. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. வாவ், தட்ஸ் சோ கியூட். தேங்க் யூ ஸோ மச் நீங்க எங்களுக்காக பண்ணதுக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஆக்ட் பண்ண லைக் அப்பவே நீங்க ஒரு பயங்கரமான டைஹார்ட் ஃபேன் ஆஃப் விஜய் சார். பட் இப்போ வந்து ஹி இஸ் அ சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் நான் உண்மையா சொல்றேன். லைக் ஐ ஆம் அ பர்சன் ஹூ இஸ் ஃபார் ஃப்ரம் லைக் பாலிடிக்ஸ்க்கு தூரமா இருப்பேன். ஏன்னா லைக் சரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால பேசிக் நாலேஜ் வச்சிருப்பேன், ஆனா தூரமா இருப்பேன். ஃபர்ஸ்ட் லைக் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் போறாங்கன்னா ஐயோ எதுக்கு, ஆக்டிங் நல்லா இருக்குல்ல, ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பண்ற வேலைய பார்த்தா லைக் super, like I'm really glad he became that and he's doing everything so fearlessly. Like அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் மகேஷ் பாபு சார் படத்துல பாத்திருக்கேன். லைக் பரதனே நேனு அந்த தெலுங்கு ஃபிலிம்ல. லைக் அது ரியல் லைஃப்ல பாக்குறேன் நான் இப்போ. லைக் someone who's fearlessly doing it. லைக் அந்த ஹியூஜ் டெசிஷன் பண்றதுக்கு எல்லாம் எவ்வளவு ரிஸ்க் இருக்குமோ அதெல்லாம் நம்மளுக்கு எப்பவும் தெரியாது. But he's doing it. He's making it happen. And honestly, I'm so proud and happy for the entire Tamil Nadu state for having him do all these incredible things. அண்ட் திஸ் கொஸ்டின் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இமேஜினரி கொஸ்டின் கூட வச்சுக்கலாம். வாட் இஃப் வந்து இப்போ இருக்கிற பிரீத்தி விஜய் சாரை பார்த்தா என்ன பேசுவீங்க? வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்? இப்போ நீங்கள் நேரில் பார்க்குறீங்க, என்ன பேசுவீங்க? Well, I hope he actually remembers me. Like எத்தனை மூவிஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை குழந்தைங்க கிட்ட ஆக்ட் பண்ணிருக்காங்க. லைக் என்ன பார்த்த யாருமா நீன்னு கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், நான் அப்படியே யூட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க போறப்பவே அந்த போட்டோ எடுத்துட்டு போயிடுங்க. So that he will never forget you. Oh God. ஆனா பார்த்தா கண்டிப்பா லைக் I'll tell him like சின்ன வயசுல when I met him I was not able to tell him how much I actually loved him and how much of a fan I am. ஆனா இப்போ பார்த்தா கண்டிப்பா அது எல்லாமே சொல்லுவேன். லைக் எல்லாம் ஒரு பிரீஃபா ஷார்ட் டைம்ல முடிக்கிற மாதிரி சொல்லுவேன். சரி, இப்போ பிரீத்தி வந்து திருப்பி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆகி இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை பப்ளிக் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. மேபி ஒரு ரீஎன்ட்ரி டு சினிமா வாய்ப்பு இருக்குமா? Like right now I'm just unapologetically being myself and loving the life. Like just like I've had a very long complicated journey, but now I'm like I'm just going to put myself first அந்த மாதிரி இருக்கேன் நான் இப்போ. So right now அதனால தான் நான் அந்த ஐடி ஜாப் anything that doesn't match me anymore, I'm just cutting it off. Like I'm being true and authentic to myself right now. So அதனால music, acting, I want to do my best in both of these. Like நான் ஐயோ ரெண்டு படவில்ல சேல் பண்ண முடியுமா இதெல்லாம் நினைச்சேன். ஆனா விஜய் சாரை பார்த்தேன். லைக் ஒன்னு கான்கர் பண்ணி இன்னொரு கான்கர் பண்றாங்க. லைக் இஃப் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் யூ கேன் அச்சீவ் எனிதிங். So yeah, so music will always be my biggest dream and I want to ஒரு இந்தியன் வெர்ஷன் டெய்லர் ஸ்விஃப்ட் மாதிரி ஆகணும்ட்டு என்னோட பெரிய கனவு. அப்புறமா ஆக்டிங்ல எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் நான் நோ மட்டும் சொல்ல மாட்டேன். லைக் why like you only come across things that you deserve and you shouldn't say no to them when universe is pointing you towards it. எஸ், அப்போ கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் பிரீத்தி திருப்பி வந்து அந்த ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஹேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். ஐயோ நீங்க என்னோட ஹோப்ஸை ரொம்ப ஹையா வச்சிருக்கீங்க. லைக் அது நடக்குமோ நடக்காத கூட எனக்கு தெரியாது. நடக்குங்க, we will manifest that.
we'll see and I really hope. எஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். எங்களுக்கு வந்து அந்த ஒரு சச்சின் பிரீத்தியோட பேசின அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இங்கே எல்லாருக்குமே இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். Thank you for having me. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter.